இந்த உலகத்தில் எந்த நிலையிலும் நிம்மதி. காசு இருந்தாலும் நிம்மதி, காசு இல்லாட்டி நிம்மதி. ஹெல்த்தியாக இருந்தாலும் நிம்மதி, நோயோடு இருந்தாலும் நிம்மதி. குழந்தை கிடைத்தாலும் நிம்மதி, குழந்தை கிடைக்காட்டியும் நிம்மதி. ஜொப் இருந்தாலும் நிம்மதி, ஜொப் இல்லாட்டியும் நிம்மதி. எல்லா நிலைகளிலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே தீர்வு என்ன? இஸ்லாம் தான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது உண்மையா இல்லையா? அதுல நமக்கு டவுட் இல்லை, உண்மை. குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்பதில் நமக்கு டவுட் இருக்கா? இல்லை. அல்லாஹுடைய கலாம் அத்தனையும் உண்மையானது என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்கா? கிடையாது. அல்லாஹ் சொன்ன நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. சுப்ஹானல்லாஹ். மன் அமில சாலிஹன் மின் தக்கர் அவ் உன்ஸா, ஆணோ பெண்ணோ, ரெண்டு பேரையுமே தனித்தனியா சொல்றார். தக்கர்ண்டா ஆண், உன்சாண்டா பெண். ஆணோ பெண்ணோ முஃமினாக இருக்கிற நிலையில் சாலிஹான அமல்கள் செய்வார்கள் என்றால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிச்சயமாக அவரை நாம் மகிழ்ச்சியான, மங்களகரமான, சந்தோஷமான, அழகான வாழ்க்கை வாழச் செய்வோம். எங்க சொல்லல. எங்கே என்று சொல்லவில்லை என்றால் அர்த்தம் அது இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் உரியது. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு மட்டுமென்று எடுக்கலாம். மறுமை என்று மட்டும் சொல்லியிருந்தால் மறுமை என்று மட்டும் எடுக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை ஹயாத்துன் தய்யிபா, எல்லாருக்கும் இந்த தய்யிப் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியும். ஹயாத் என்ன வாழ்க்கை என்ற தெரியும். தய்யிப் என்றாலும் தெரியும். தய்யிப் என்ற ஜென்ரலாக குட், எக்ஸலண்ட், ஹாப்பினஸ் என்கிற கருத்துக்களை தரும். மகிழ்ச்சி, சந்தோஷம், அழகு. அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் பிரச்சனை. இப்ப ஷேக் அவர்களும் ஆரம்பிக்கும் போது சொன்னார்கள், பயான் கேட்டுட்டு நம்முடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? இப்ப பயானுடைய விஷயத்துல, ஸ்பீச்சினுடைய விஷயத்துல, ஹுத்பாவுடைய விஷயத்துல நம்முடைய சமுதாயம் பழகி இருக்கிற கல்ச்சர் என்ன தெரியுமா? என்ன? லைஃப்ல எடுத்து நடக்க ட்ரை பண்றேன், எனக்கு என்று யோசிக்கிறேன், முதல் மதிப்பெண் கொடுக்கிறது. மாஷாஅல்லாஹ் சூப்பர் ஸ்பீச்சா, அருமையான பேச்சு. அடுத்தது என்ன? இன்னைக்கு மக்களுக்கு தேவையான பேச்சு. உனக்கு தேவையில்லையா? சிலர் அப்படி பயான் முடிஞ்சு போகும்போது சொல்லுவாங்க, அருமையா பேசினார், ஆனா வர வேண்டியவன் வரல. நமக்கு நம்ம யோசிக்கிறல்ல. இது ஒரு பெரிய பலகீனம் சகோதர சகோதரிகளே. சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டால் அவர்களுக்கு என்றே நினைத்தார்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். சும்மா கேட்டுட்டு திரும்பவும் எனக்கு மதிப்பெண் தந்துட்டு போகாம நம்ம வாழ்க்கைக்கு என்று யோசிக்க வேண்டிய அம்சங்கள் இது. நானும் தான் இப்ப பேச வந்தா நான் சொல்லணும், மக்களுக்கு நல்லா கொடுத்துடணும், எனக்கு இல்லை. அதனால நம்ம பார்க்கிறோம், நல்லா பேசுவார், சதக்காவை பத்தி பேசுவார், சதக்கா செய்ய மாட்டார். மன்னிக்கணும் ஒன்று நல்லா கத்தி பேசுவார், மன்னிக்க மாட்டார். இன உறவுகளை, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று மெம்பர்ல முழங்குவார். அவர் தம்பி வந்து சொல்லுவார், இவர் பேசுறது மட்டும்தான் வீட்டை முழு பேருடைய குழப்பம். என்னென்ன ஒரு மைண்ட் ஒரு டிஃப்ரெண்டாக மாற்றப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளப்பட்ட குர்ஆன் எல்லாம் அவர்களுக்கு என்று எடுத்தார்கள், சஹாபாக்கள் அவர்களுக்கு என்று எடுத்தார்கள். அதில் பெரிய மாற்றம் வந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம், அப்படி நீங்கள் உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் பாத்திலாகிவிடும். இது பொதுவாக இறங்கின குர்ஆன் வசனம். ஒரு நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லீடர்ஷிப் எப்படி இருந்தால் எல்லோரையும் அவதானிப்பார்கள். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய எல்லாரையும் பார்ப்பாங்க. யாரும் வரலன்னா உடனே அவர்களுக்கு தெரியும். ஒரு நபித்தோழரை 2-3 வக்து தொழுகைக்கு காணவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அவர் எங்க இருக்கு? தெரியல யா ரசூலல்லாஹ், அவர் வரலன்னு சொன்னோன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அவர் வீட்டுக்கு போனால் அவர் அழுது கொண்டிருக்கிறார். போய் சொன்னாங்க, உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் விசாரித்தார்கள், உன்னை காணவில்லை என்று எங்களை பார்த்து விட்டு வர சொன்னார்கள். அவர் சொன்னார், இன்னைக்கு வாரத்துக்கு வெக்க மாறி பயம் மாறி. ஏன்? இல்ல, உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டு வர சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள் என்றது போகிறார். போனதும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏன் வராமல் வீட்டில் இருக்கிறார்? அழுகிறார். அழுது கொண்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சத்தம் வால்யூம் அதிகமானது,
நான் எப்ப பேசும்போதும் சத்தம் அதிகமா இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம், அந்த அமலுக்கும் உங்களுடைய அமல்கள் வீணாகி விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் வசனம் எனக்குத்தான் அருளப்பட்டது. யா ரசூலல்லாஹ், நான் தான் உங்களுடைய சத்தத்திற்கு மேல் சத்தத்தை உயர்த்துகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர்கள் எங்கே? இந்த மூமின்கள் எங்கே? எல்லாருக்கும் குர்ஆன் வசனம், வைஃப் உட்கார வச்சு குர்ஆன் வசனம் ஹதீஸ் தான் சொல்றது. மற்ற மனைவி என்ன சொல்லணும், ஹஸ்பண்டுக்கு குர்ஆன் ஹதீஸை சொல்றது. நமக்கு இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்கிறவர்களுக்கு கேடுதான் என்கிற அந்த வசனத்திற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது, பொருட்களை அளந்து நிறுப்பது கொடுப்பது மட்டுமல்ல, லைஃபுடைய விஷயத்திலும் இது பொருந்தும் என்கிறார். அவர் என்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்றால் நானும் அவரை பார்த்து சிரிக்க வேண்டும். அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தால் நானும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று நான் நினைத்தால் நானும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் இஸ்லாம் விரும்புகிற முஃமின்கள், இஸ்லாம் உருவாக்க விரும்புகிற மனிதர்கள். இதுக்கு தான் பயான் பண்ண சொன்னது. மார்க்ஸ் போடுறதுக்கு இல்லை, மதிப்பெண் கொடுக்கறதுக்கு இல்லை. வந்து உட்கார்ந்துட்டு நல்ல பயான் நல்லா கொடுத்தார் மௌலவி இன்றைக்கு அவருக்கு என்று அவருக்கு யோசிப்பதற்காக உங்களை வர சொல்லவில்லை. எனக்கு என்ன கிடைக்கிறது இதிலே? இந்த அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் வசனம் சூரத்து நஹ்லிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய, மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் முஃமினாக இருக்கிற நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவரை எப்படி வாழச் செய்வோம்? மகிழ்ச்சியாக வாழச் செய்வோம், நிம்மதியாக வாழச் செய்வோம், அழகான வாழ்க்கை வாழச் செய்வோம். யார் சொன்னது? யாரு? அல்லாஹ். நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்ப நமக்கு நிம்மதி இல்லை என்றால் பிரச்சனைங்க. நம்முடைய ஈமான்ல பிரச்சனை, நம்முடைய அமல் சாலிஹாத்துல பிரச்சனை. அவ்வளவுதான். என் வைஃபால் எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய ஹஸ்பண்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய ஜொப்பால் எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய குழந்தையால் எனக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய நண்பர்களால் ஸ்ட்ரெஸ் என்று பொய். அது ஸ்ட்ரெஸ் உங்களால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், என்னாலதான் எனக்கு ஸ்ட்ரெஸ். ஈமான் வந்தால் ஸ்ட்ரெஸ் போய்விடும். நமக்கு ஈமான் என்றால் என்னன்னு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தொடர்ச்சியாக பயான்களிலும் கிளாஸ்களிலும் இருப்பதால ஓரளவு தெரிந்திருக்கும். பெரும்பாலான மக்களிடம் ஈமான் என்னன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கை, விசுவாசம், ஹலாஸ். சில சகோதரர்களிடம் நான் வல்லாஹி கேட்டிருக்கிறேன், அர்கானுல் ஈமான், உசூலுல் ஈமான் சொல்லுங்கன்னு தெரியாது. நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களுடைய நிலை. என்னால் ஜும்மாவுக்கு கூட வரல, ஊர்ல பார்ப்பீங்க பெரிய பள்ளிவாசல், சுப்ஹானல்லாஹ். இப்ப இங்க ஒரு மொஸ்குன்னா அசருக்கு பார்த்தாலும் இப்ப கிராண்ட் மொஸ்குன்னு சொல்றீங்க, அசருக்கு எவ்வளவு தூரத்துல மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அசர் தொழுகைக்கு பார்த்தீங்க ஃபுல் பள்ளி, என்ன பள்ளியில இடம் இல்லை. ஒரு நேற்று ஒரு பள்ளி, முந்தின நாள் ஒரு பள்ளிக்கு ஜும்மா போயிருந்து 2வது ஜும்மா நடத்துறாங்க. இந்த வந்த மக்களுக்கு இடம் பத்தல்ல. ஊர்ல பெரிய பள்ளி, ஃபஜ்ருக்கு எத்தனை பேர் வராங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு அந்த பெரிய மஸ்ஜிதுல எத்தனை பேர் வராங்க? 2 சஃப் 3 சஃப் கூடினா 4 சஃப். வக்து தொழுகை இல்லை. ஜும்மாவுக்கு எப்ப வருவாங்க தெரியுமா? இமாம் மிம்பருக்கு ஏறும்போது முன்னாடி ஒரு 50-100 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பள்ளிகள் தவிர பெரும்பாலான பள்ளிகளை கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு. ஜும்மா முடிகிற நேரத்தில் 2வது ஹுத்பா பெரும்பாலும் அரபியிலே ஓதுவார்கள். 2வது ஹுத்பா ஓதுற நேரம் பள்ளி ஃபுல்லாகி நிறைந்து இடம் இல்லாம தெருவெல்லாம் நிற்பார்கள். இதுதான் நம்மள மக்களுடைய ஸ்டைல். அப்ப பயான் கேட்கறல, ஹுத்பா கேட்கறல, இஸ்லாமிக் புக்ஸ் வாசிக்கிறல்ல, ஏதாவது சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகள், மார்க்க ரீதியான உரைகளை, ஹுத்பாக்களை, வகுப்புகளை கேட்பதில்லை. அதெல்லாம் அவர்களுடைய பார்வையில் பிற்போக்கானது. என்னது? பிற்போக்கானது. நம்ம பிசினஸ், நம்மகிட்ட பணம், நம்மகிட்ட எஜுகேஷன், நான் இன்டலெக்சுவல், அப்படி ஒரு டீம் இருக்கு, கல்விமான். ஆனா அத்தஹியாத்து தெரியாது, வஜ்ஹத்து தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா தெரியாது. இன்டலெக்சுவல். பார்த்தா சூசைட் பண்ண ட்ரை பண்றார், வைஃபை டைவோர்ஸ் பண்ணிட்டார், பிள்ளையும் அவரும் பிரிஞ்சு வாழ்றாங்க.
அப்ப ஈமான் என்றால் என்ன என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்தால், அந்த ஈமான் அவனுடைய உள்ளத்தில் சரியான முறையில் இடம் பிடித்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் நிம்மதி. பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது உலகத்துல. பிரச்சனை இல்லாம வாழலுமா? அப்படி நினைத்தால் குர்ஆனை மறக்கிறோம். பிரச்சனை இருக்கும், சோதனை இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருப்பது நிம்மதி என்று புரிந்து கொண்டால் அது பிழையான புரிதல், 100% பிழையான புரிதல். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும், உங்களை படைச்சிருக்கிறதே உங்களை சோதிப்பதற்காக. சோதனையின் வடிவங்களையும் சொல்கிறான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தால் சோதிப்போம். வல் ஜூ', பசியால் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர்களை பறிப்பது கொண்டு சோதிப்போம். வஸமராத், உங்களுடைய விளைச்சல்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். சோதனை வந்து கொண்டே இருக்கும். அதிலும் கூடுதலாக சோதிக்கப்படுகிறவர்கள் யாரு? யாரு? நபிமார். அஷத்து நாசி பலாஅன் அல் அன்பியா, அதிகமாக சோதிக்கப்படுகிறவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்த நிலையில் மார்க்கத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். சோதனை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் சில நேரங்களில் பிரச்சனைகள் அவர்களுக்கு குறையும் என்று சொல்லலாம். சோதனைகள் குறையும். எப்போது அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று இறங்கியதோ, எப்போது அவர்கள் சஃபா மலையில் வந்து ஏறி நின்று மக்களை அழைத்து இந்த தௌஹீதை சொன்னார்களோ, இந்த தீனை சொன்னார்களோ, அப்போதிருந்து அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் வலதும் இடதும் முன்னாலும் பின்னாலும் பிரச்சனைகளும் சோதனைகளும் சூழ்ந்து கொண்டே இருந்தன. மக்காவில் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவே இல்லை. அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று வாய்களால் மனதார கூறியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாயிர் என்றார்கள், கவிஞன். சாஹிர், சூனியக்காரன். மஜ்னூன், பைத்தியகாரன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சமூகத்தில் அல் மலஉல் அலா என்கிற ஒரு நிலை இருந்தது. அதாவது வைஸ் பீப்பிள், அந்த மூத்தவர்கள், அவங்களுக்கு தான் இப்போ மதிப்பு அந்த சமூகத்தில். அதற்குள் இந்த வாலிபரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துவார். அந்த அளவுக்கு இடம் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நபியாக வந்த பிறகு அவர்களுடைய முகத்தில் காரை உமிழ்ந்தார்கள். முகத்தில காரை துப்பி இருக்கிறார்கள். செருப்பால் அடித்திருக்கிறார்கள் முகத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே தொழுது கொண்டிருக்கிற போது அவர்கள் சுஜூதில் இருக்கிற நிலையில் அவர்களுடைய தலையில் பல நாட்களுக்கு முன்னால் செத்து பேட் ஸ்மெல் வீசிக்கொண்டிருந்த பழுதடைந்த ஒரு ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு வந்து போட்டு அவர்கள் மூச்சு திணற அவர்களுக்கு முன்னால் நின்று டான்ஸ் ஆடினார்கள். அவர்களை பல கோணங்களில் கொடுமைப்படுத்தினார்கள். அப்ப நம்ம நினைக்க கூடாது, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பிரச்சனை இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்க வாழ்க்கையை புரியவில்லை. வாழ்க்கை ஒரு போராட்டம். ஆனால் முக்கியம் என்னவென்றால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனம் ரிலாக்ஸாக இருப்பது.